கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் ஆண்டு என்றும் பரிசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் ஆண்டு என்றும் பரிசாற்று. இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். ஆண்டுடைய குரலொளி நம்மதிலே கடந்து வருகிறது. அந்த குரல் வழி ஆசீர்வாதான குரல் வழி. ஒவ்வொரு நாளும் அவருடைய குரலொலியை நாம் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்று வருகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற குரல் வழியை, த வாய்ஸ் ஆஃப் காட், குரல் வழியை நாம் கேட்க கடந்து வரலாம். தூய ஆவியானவர் ஒரு தெய்வீக திருவசனத்தை நமக்கு காண்பிக்கிறார். 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். 1 சாமுவேல் 12:18வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். சாமுவேல் ஆண்டவரிடம் மன்றாட ஆண்டவர் அன்று இடியும் மழையும் அனுப்பினார். பாருங்கள், சாமுவேல் ஆண்டவரிடம் மன்றாடுகிற பொழுது மழையில் வறட்சியாக இருக்கிறது. மழையில் அந்த சூழ்நிலை அப்படியே இருக்குது. அப்போது சாமுவேல் ஆண்டவரிடம் மன்றாட ஆண்டவர் அன்று இடியும் மழையும் அனுப்பினார். அந்த இடியும் மழையும் அனுப்பினார். இதை உண்மையாகவே பார்க்கிற பொழுது ஆசீர்வான மழையும் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையிலே வறட்சியோடு இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவித உடல்நலம் இன்றியும் பொருளாதாரம் இன்றியும் உலகத்தின் சூழல் நெருக்கப்பட்டும் இப்படி பல நிலையிலே வறட்சியோடு கொண்டிருக்கிறது. இப்படி வறட்சியோடு கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே சாமுவேல் இறைவாக்கினர் அவர் ஜெபம் பண்றார். இடியும் மழையும் வருகிறது. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை பொழிவார். அன்பான சகோதரமே, உங்களுடைய உடலிலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, தொழிலிலே வறட்சி அடைந்து இருக்கிறீர்களா? ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை தருவார். இடியும் மழையும் கடந்து வரும். இடியும் மழையும் கடந்து வரும். அந்த ஆசீர்வாதமான மழை பார்க்கிற பொழுது எசேக்கியேல் புத்தகத்திலே 34ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். ஆசி மழை என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆசீர்வாதமான மழை என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஆசீர்வாதமான மழை, ஆண்டவருடைய விருந்து வருகிற ஆசீர்வாதமான மழை நம்முடைய வாழ்க்கைக்கு வரும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். செழுமையான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். வருமானத்திலே, உடல்நலத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, தொழிலிலே, அனைத்திலும் நம்முடைய வாழ்க்கை செழுமையாய் மாறிவிடும். இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கணும். திருப்பாடலை பார்க்கிற பொழுது 68ஆம் திருப்பாடலிலே 9வது வசனம், செழுமையான மழை. செழுமையான மழை. சில வேளை தூரல் முத்திரும் போட்டு போயின்னு இருக்கும். சில இடி மின்னலோடு கூட மணல் அதிகமாக பெய்யும். தூரல் மட்டும் வருவது சரியா? இல்லை கனத்த மழை பெய்ஞ்சு தண்ணீர் ஓடுகிற வரைக்கும் வருவது சரியா? இல்லைங்களா? சிதோ தூரல் முத்திரும் போட்டுச்சிங்க, தண்ணியே இல்லைன்றது இல்லை. இங்கே கனத்த மழை பெய்து தண்ணீர் ஓடுகின்ற நிலை. இதுதான் ஆசீர்வாதமான நிலையை பார்க்கின்ற பிரிவார்களே. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் பார்க்கிறோம். அதாவது கோடைக்காலம், மழைக்காலம், அந்த குளிர்காலம், அப்படி ஒவ்வொரு காலம் இருக்கிறது. அதே போல் விதைப்பவர்கள் பார்க்கிற பொழுது விதைக்கின்ற காலம், அறுவடை காலம் இப்படிலாம் இருக்கிறது. அதே இந்த காணும்போது இந்த மழையை கொண்டு தான் காலம் இல்லைங்களா? மழையை கொண்டு தான் கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம் இப்படிலாம் இருக்குது. இந்த காலங்கள் பார்க்கிற பொழுது
நம்முடைய வாழ்க்கையிலே இன்று நாட்களிலே இளவேனில் காலம் ஆசீர்வாதமான காலங்களாக இருக்கிறது என்று சக்கரியாசிலே பார்க்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அது இளவேனில் காலங்களாக ஆசீர்வாதத்தின் காலங்களாக இருக்கும் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, உங்களுடைய வாழ்க்கை வறட்சி ஓடிக்கொண்டிருக்கிறதா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே என்று எல்லாம் வறட்சி ஓடிக்கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் இன்று ஆசீர்வாதமான மழையை பொழிய ஆரம்பிக்கிறார். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை செழுமையான ஒரு வாழ்க்கையாய் மாறும். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான நிலையிலே செயல்பட்டு கொண்டே இருக்கும். அன்று சாமுவேல் ஜெபம் பண்ணார், இடியும் மண்ணலும் வந்தது. இன்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு மேகங்களை உருவாக்குகிறவரும் மழையை பொழி செய்கிறவரும் ஆண்டவர் ஆசீர்வாதமான நிலையை கொண்டு வருவார். ஒப்புக்கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஒரு வறட்சியோடு பண வாழ்க்கையாக இருக்கிறது. இதை கண்ணோக்கிறவன் நீர் அல்லவா? நீர் எங்கள் மீது மனதிறங்குவீராக. மேகங்களை உருவாக்குகிறவரும் இடி மின்னல்களை உருவாக்கி மழை பொழி செய்கிறவரும் நீர் அல்லவா? இதோ உமக்கு நேராக என் கண்களையும் கரங்களையும் விரித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது ஆண்டவரை ஆசீர்வாதமான மழையை பொழிங்க ஆண்டவரே. எல்லாம் வறட்சியோடி போயிருக்கிறவையெல்லாம் மாற்றப்படட்டும், செழுமை உண்டாகட்டும் ஆண்டவரே. செழுமை உண்டாகிற பொழுது நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து உண்மை வாழ்த்தி மக்கள் என்று வாழ்ந்திருக்க பிள்ளைகளாக செய்துள்ளோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான பொழிகளை பொழிந்துள்ளோம். எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான மழையாக செயல்பாடாக வாழ்ந்திருக்க கிருப்பண்ணும். மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய திருமகனும் எங்கள் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான மழை கலந்து வருவதாக. நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும்